டாலர் ஆதிக்கத்தை வீழ்த்த முடிவு செய்துள்ளதாக சீன அதிபர் அறிவித்துள்ள நிலையில் அது சாத்தியமானதா என்பது குறித்து விவரிக்கிறது இந்த காணொளி. 100 ஆண்டுகளுக்கு முன்னர் உலகின் பரிவர்த்தனை அப்போது சூரியன் அஸ்தமிக்காத ராஜ்யமாக இருந்த பிரிட்டனின் நாணயமான பவுண்டை முன்வைத்தே இருந்தது. ஆனால் 2ஆம் உலகப் போர் மற்றும் சூயஸ் கால்வாய் பிரச்சனையை தொடர்ந்து பிரிட்டன் பவுண்டின் இடத்தை அமெரிக்காவின் டாலர் பிடித்துக் கொண்டன. அதனைத் தொடர்ந்து கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக உலக பொருளாதாரத்தின் மையமாக அமெரிக்க டாலரே திகழ்ந்து வருகிறது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இந்த நிலை மாறி வருகிறது. உலகின் வலிமை வாய்ந்த நாடுகளாக இந்தியா, சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகள் மாறியிருக்கும் நிலையில் அவை டாலர் மீதான சார்பை குறைத்து வருகின்றன. மேலும் டாலரை தவிர்த்து தங்கள் நாணயத்திலேயே வர்த்தகத்தை மேற்கொள்ள இந்த நாடுகள் பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றன. இந்தியா தற்போது UAE, ரஷ்யா, நேபாளம், பூட்டான், இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, ஓமன், மொரிஷியஸ், கென்யா ஆகிய நாடுகளுடன் இந்திய ரூபாயிலேயே வர்த்தகம் மேற்கொள்கிறது. அதேபோல சீனா பல்வேறு நாடுகளுடனும் அந்த நாட்டு நாணயமான யுவானை வைத்து வர்த்தகம் மேற்கொள்கிறது. இந்த நிலையில் டாலருக்கு மாற்றான யுவானை ஒரு உலகளாவிய கையிருப்பு நாணயமாக மாற்றுவதே நோக்கம் என சீன அதிபர் ஷி ஜின்பிங் அறிவித்திருக்கிறார். சீனாவின் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் இதழில் ஷி ஜின்பிங்கின் உரை வெளியிடப்பட்ட நிலையில் அதில் இந்த கருத்து இடம்பெடுத்திருக்கிறது. சீனா பல ஆண்டுகளாக இதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக இது குறித்த தனது நிலையை வெளிப்படுத்தியுள்ளது. தற்போது உலகளவில் யுவான் மூலம் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள பரிவர்த்தனைகள் நடைபெற்று வருகின்றன. அதே நேரம் 2 டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு அமெரிக்க டாலரில் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. டாலருக்கு பின்னர் யுவான் சர்வதேச அளவில் 2வது பெரிய வர்த்தக நாணயமாக இருந்தாலும் டாலர் யுவான் இடையே பெரிய அளவில் வேறுபாடு உண்டு. அதேபோல சர்வதேச சந்தைகளில் யுவான் மதிப்பில் கடன் பத்திரங்களை குறைவாகவே சீனா வெளியிடுகிறது. அதாவது உலகளாவிய சந்தையில் வெறும் 0.8 விழுக்காடு மட்டுமே யுவானின் பங்கு உண்டு. இது போன்ற காரணங்களால் தற்போதைய நிலையில் அமெரிக்க டாலருக்கு மாற்றாக சீனாவின் யுவானால் உருவாக முடியாது என்றே பொருளாதார நிபுணர்களால் பார்க்கப்படுகிறது.